ஏமா மாமான்னு கூப்பிட்டதெல்லாம் போய் இப்ப வாங்க நீங்க போங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க என்ன கூப்பிடுவாங்க மாமான்னு. இன்னும் வாங்க போங்கன்னு மரியாதையா கூப்பிடுறாங்களேன்னு சந்தோஷமா இருக்க சொல்லு. ஏய் பல்ல உடைச்சிருவேன் வாயை மூடிட்டு இருந்துக்க. எப்ப ஞானா பேசாம இருப்பா. என்ன அவ புருஷன் கண்ணு முன்னாடி தானே இருக்கான், அவனை கூப்பிட்டு சொல்லலாம்ல, எதுக்கு என்ன கூப்பிட்டு சொல்றா? என்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? என்ன இனிமேல நாங்க புதுசா உங்களை பத்தி நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? உங்க பாட்டை பூட்டனுக்கு செய்யற விஷயம் அதுக்கு என்னமோ எங்களே வந்து கேள்வி கேட்டு கொடையிறிய. அது ஒரு ஜாமான் வாங்கி வர சொன்னா அது போய் வாங்கி வர முடியாத உங்களால. அதுக்கு என்ன வெத்தலை பார்க்க வச்சு சொல்லணுமா உங்களுக்கு? எங்களுக்கு 1008 வேலை கிடக்கு, அதனால கடைக்கு போய் வாங்கி வர சொன்னோம். இது என்ன நோயின்னு புரியலையே. இவளுக்கெல்லாம் தலைக்கு மேல வேலை இருக்கு, நம்ம என்ன வெண்ணெய் வெட்டிக்கிட்டே உட்காந்துருக்கோம்? வெண்ணெய் வெட்ட தெரியுமா? இதெல்லாம் ஒரு வேலைன்னு பேசிக்கிட்டு சை. அதானே கூட்டி பெருக்கிறது பாத்திரம் கழுவுறதுலாம் ஒரு வேலையா? உலகத்துல என்னவோ யாருமே செய்யாத மாதிரி இவ்வளவு தான் செஞ்சு கிழிக்கிற மாதிரி அளக்குற ஆளுகளே 2 பேரும். அது நாங்க வீட்டை பெருக்கிற வேலையை பத்தி பேசிக்கிருக்கோம், வீடு வீடா பொறுக்கிற வேலையை பத்தி சொல்லல. ஏய் சி வாய் மூடி. பெரிய மலையை தூக்குற வேலை பேச மாட்டாளுங்க 2 பேரும். போக முடியும் முதல்ல குன்றுவேன் பத்தி. ஏய் அறிவே ஏய் ஏய் வாயை மூடி. நெல்லே எல்லாத்தையும் இழுத்துட்டு போய் பிரச்சனையை உண்டாக்க தர்றாளுங்க, அதுக்குள்ள நீ தலையை கொடுத்துறாத. ஏமா சாமாங்க தானே வாங்கின, கொண்டா எழுதி கொண்டா, நான் வாங்கிட்டு வரேன். நீங்க போய் வாங்குறீங்களா? கொண்டாமா. ஏமா நான் சும்மா தானே இருக்கேன், எவ்வளவோ உழைச்சாச்சு. ஆமாம் சார், உங்களுக்கு 13 வயசுல உங்க அப்பா தேர்காலில் விழுந்து இறந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சு இந்த குடும்பத்தை முன்னேற்றி கொண்டு வந்திருக்கீங்க. அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? நன்னா தெரியுமே. அன்னைக்கு மண்டபத்தில் சொல்லி ஃபீல் பண்ணாத. நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, நாங்கள் பார்த்துக்கிறோம். ஏமா நான் போய் வாங்கிட்டு வரேன், இதை நல்லபடியாக முடிச்சு கொடுங்க. டேய் முல்லை, இந்த கரியாலை எங்கடா போனா? அதான் உங்க அப்பாவோட போட்டோ எடுத்துட்டு வர போயிருக்கான்ல. இன்னும் வரலையா? வரல. சரி விடு, நான் போகிறேன். மாமா நானும் வரேன், நீங்க தனியெல்லாம் போக வேணாம். அம்மா பேசாமல் இருமா, நான் பார்த்துக்கிறேன். அண்ணா அவளுக்கு கிடக்கிற ஆளு விடுங்க, நாங்க போறோம். கொடுங்க அண்ணா, கொடுங்க விடுங்க, நாங்க போயிட்டு வரோம். கொடுங்க மாமா. மாமா தி கிரேட் கரிகாலன். எடு சொல்லு மாப்ள. கிவ் ஃபோன் டு மாமா. நான் இருக்கேன், சொல்லு. மாமா ப்ராசஸ் கம்ப்ளீட், உங்க அப்பாவை கைப்பற்றியாச்சு. எது ஃபோட்டோ எடுத்துட்டியா? அனுப்பி வை பார்ப்போம். நோ 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 நோ, தந்தைக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல. நேராக பாருங்க, 1 மணி நேரத்தில் வந்துடுவேன். எது 1 மணி நேரமா? பின்ன தல்லாகுளத்திலே கடந்து உருளுவானா? என்னென்ன வேலையை போய் எந்தெந்த இடத்துல பார்த்துருக்கேன் தெரியுமா? விதின் 1 hour கரிகாலன் வில் அப்பியர். நோ ப்ராப்ளம், பொறுமையா வர சொல்லுங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் சூரியன் உச்சிக்கு வரும்போது தான் செய்யணும், அதுதான் நல்லது. டேய் ஃபோனை வச்சுட்டு சீக்கிரம் வாடா. ஆ என்னக்கா லிஸ்ட் எல்லாம் வாங்கிக்கிட்டு நான் வாங்க போறேன்ட்டு போறாரு? படுத்தே விட்டாரையாங்கிற மாதிரி அப்படியே சப்மிசிவா போயிட்டு இருக்காரு, என்னன்னு தெரியலையே. ஆரம்பத்துல இருந்து வாராரு, ஆஹா ரீசெட் பண்றாராம். ஓஹோ மூஞ்சி மோரையில பாரு. எக்ஸ்கியூஸ் மீ, எனி ஹெல்ப்? சே தேங்க் யூ. காஃபி சாப்பிட்றீங்களா? சாரி, நான் வெளியிலலாம் சாப்பிடுறதே கிடையாது. அப்போ உள்ள வந்து சாப்பிடுங்க. ஏய் வெளியிலனா நான் மொத்தமாக வெளியிலன்னு சொன்னேன். என்ன சாக்க வச்சு நீ ஒரு காஃபி குடிக்கலாம்னு நினைக்கிறியா? இப்போ அதுவும் போச்சு.